Hi friends, welcome to Deepa's Tea Time. இன்னைக்கு நான் வெஜிடபிள் சூப் செஞ்சிருக்கிறேங்க. ரொம்ப டேஸ்டியா ஹெல்த்தியா இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. வெயிட் ரெடியூஸ் பண்றவங்களுக்கு, டயட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த சூப் ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். நைட் டைம்ல நம்ம சாப்பாடெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி சூப் மட்டுமே குடிச்சிட்டு வந்தோம்னா கண்டிப்பா வெயிட் ரெடியூஸ் ஆகுங்க. நீங்களும் செய்து பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெஜிடபிள் சூப் செய்யறதுக்காக நான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கிறேன். அதுல ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா போதும். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா உடம்புக்கும் நல்லது, நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஒரு 5 பல் பூண்டை பொடியை கட் பண்ணி நம்ம அதை வதக்கிடலாம். பெரிய வெங்காயத்தில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி போதும். அதையும் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா உடம்புக்கு நல்லது. சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 5 இல்லைன்னா 6 வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவோம். வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைட்டு டிஃபன் எதுவுமே சாப்பிடாம இந்த மாதிரி சூப் செய்து சாப்பிட்டோன்னா சீக்கிரமாகவே வெயிட் ரெடியூஸ் ஆகும். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கிறோம், அது பார்க்கலாம். காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், கார்ன் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நம்ம அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், முட்டைக்கோஸ் சேர்க்கலாம், பீட்ரூட் சேர்க்கலாம், எது வேணுனாலும் சேர்க்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துருவோம். இப்போ நான் 2 பேர் குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துருவோம். இது நல்லா குக் ஆகட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவரை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை சேர்த்துருவோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால ஒரு நல்ல திக்கு கொடுக்கும். ரொம்பவுமே திக்காயிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை ரொம்ப தண்ணியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் பெப்பரை நல்லா இடித்து அதையும் சேர்த்துப்போம். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட பெப்பர் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்து பழக்கணுன்னா உங்களுக்கும் ரொம்பவுமே நல்லது. பெரியவங்க இதை ஒரு டயட்டில் இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். வெயிட் ரெடியூஸ் பண்ணுறவங்க இதை சாப்பிட்லாம். நம்ம கூடுதலாக வேறு எந்த பொருளுமே சேர்க்கறதில்ல. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சூப். இது உடம்புக்கும் ரொம்பவுமே நல்லது. கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் சப்ஸ்கிரைப் ஆட் ஆகும். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.